Hi everybody, welcome back to Dreamia Tamil. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நியூஸ் சேனல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாட்டுடைய பொருளாதாரமோ இல்லை ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரமோ 8% வளர்ந்துருக்கு, 10% வளர்ந்துருக்கு, 13% வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறின மாதிரி இல்லையே, நீ யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். இந்த வீடியோவில் ஜிடிபி க்ரோத் ரேட்டுன்ற அந்த ஒரு பேராமீட்டர் வச்சு எப்படி அரசாங்கங்கள் மக்களை முட்டாளாக்குறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிடிபினா என்னன்றதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜிடிபி பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பட் தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஜிடிபின்றது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாட்டில் இல்லை ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு மதிப்பிலான பொருட்கள் உற்பத்தி ஆகியிருக்கோ அதுதான் ஜிடிபி. ஆனால் அந்த உற்பத்தியான பொருளை மட்டுமே வச்சு ஜிடிபி கால்குலேட் ஆகாது. அந்த உற்பத்தியான பொருளை யாராச்சும் வாங்கினா தான் அந்த ஜிடிபி கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துப்போம். ஒரு 10,000 மதிப்பிலான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஜிடிபி அந்த நாட்டுடைய ஜிடிபி 10,000ன்னு ஆகாது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை யாராச்சும் வாங்கணும். ஸோ 10,000 கொடுத்து யாராச்சும் வாங்கினாங்கன்னா அப்போது அந்த ஜிடிபி 10,000 ரூபாய். ஸோ இதுதான் ஜிடிபி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஸோ இப்போது செலவு பண்ணணும், சரியா? ஸோ பேசிக்காக பார்த்தா அந்த உற்பத்தியான பொருளை வாங்குறதுக்கு யாராச்சும் செலவு பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நாட்டிலையோ ஒரு மாநிலத்திலையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யார் செலவு பண்ணுவா? அரசாங்கங்கள், கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட்ஸ், பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதேமாரி மக்கள். ஸோ இந்த 3 பேருமே அந்தந்த என்டிட்டிஸ், இந்த 3 என்டிட்டிஸ் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செலவு பண்ணுவாங்க. இதில் மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான். அவங்க தான் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடியில் செலவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அறிவித்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஜிடிபியில் ஒரு முக்கியமான என்டிட்டி. ஏன்னா அதிகப்படியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதிகப்படியாக செலவு பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டினா அது கவர்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ ஜிடிபி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு பார்த்தா ஜிடிபின்றது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றது தான் கால்குலேட் பண்ணுது. ஆனால் அந்த செலவு பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்திங்களா ஒரு பணம், அந்த பணத்துடைய சோர்ஸ் ஆஃப் மணியை பற்றி ஜிடிபி கேரே பண்ணாது. ஜிடிபியில் அது அக்கௌண்டபிளே கிடையாது. ஸோ ஜிடிபின்றது நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்றது ஜிடிபியில் கால்குலேட் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்ப. ஏன்னா இதை வச்சு தான் அரசாங்கங்கள் மக்களை முட்டாளாக்குவாங்க. ஏன்னா இப்போ நம்ம செலவு பண்ணுறோம்னா அது நம்ம வருவாயிலேருந்தும் செலவு பண்ணலாம், இல்லை கடன் வாங்கியும் நம்ம செலவு பண்ணலாம். ஆனால் அந்த நம்ம வருவாயிலேருந்து செலவு பண்ணியிருக்கோமா இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்குமான்றது ஜிடிபியில் காட்டாது. ஆக மொத்தம் நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஜிடிபியில் காட்டும். இது ரொம்ப நம்ம சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, வீடு ஏ வீடு பின்னு ஒரு 2 வீடு நம்ம அசியூம் பண்ணிப்போம். இந்த வீடு ஏன்றது ஒரு மாநிலமாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடு பின்றது இன்னொரு மாநிலமாக ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வீடு ஏல மாத வருமானம் 10,000 ரூபா. அவங்க 9 to 5 ஜாப் போகலாம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய வருவாய் மாதத்துக்கு 10,000 ரூபா. இப்போ வீடு பி அவங்களுடைய வருவாய் எவ்வளோன்னு பார்த்தா 5,000 ரூபா. ஓகேவா? இப்போ இவங்களுடைய வீடு ஏவோடைய வருவாய் 10,000 ரூபா, வீடு பியோடைய வருவாய் 5,000 ரூபா. இப்போது மார்க்கெட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகுது, ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகமாகுது. இப்போ வீடு ஏ கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, வீடு பி கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. 2 பேருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மதிப்பு 10,000 ரூபா. இப்போ வீடு ஏ என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய வருவாய் 10,000 ரூபா. அந்த 10,000 வச்சு 10,000 மதிப்பிலான ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறாங்க. ஸோ இப்போ வீடு ஏவுடைய ஜிடிபி எவ்வளோ? 10,000 ரூபா. இப்போ வீடு பி என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய வருவாய் 5,000 ரூபா தான். ஆனால் ஸ்மார்ட் ஃபோனுடைய மதிப்பு 10,000 ரூபா. இப்போ அவங்களுக்கு 5,000 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்டயோ கடனை வாங்கி ஒரு 5,000 ரூபா கடனை வாங்கி 5,000 ரூபா அவங்களுடைய வருவாய், 5,000 ரூபா கடன், இது 2த்தையும் சேர்த்து 10,000 ரூபா கொடுத்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஜிடிபி என்ன? வீடு பியோடைய ஜிடிபியும் 10,000 ரூபா தான். வீடியே அவங்க வருவாயை வச்சு ஒரு பொருளை வாங்குறாங்க, அப்போவும் அவங்களுடைய ஜிடிபி 10,000 ரூபா. வீடு பி அவங்க வருவாய் கம்மியாக இருந்தாலும் கடனை வாங்கி அந்த பொருளை வாங்குறாங்க, அப்போவும் அவங்களுடைய ஜிடிபி 10,000 ரூபா தான். ஓகேவா? இப்போ நாங்கள் வீடுன்னு சொல்கிறது அது ஒரு நாடாகவும் இருக்கலாம், ஒரு மாநிலமாகவும் இருக்கலாம். இப்போ அந்த ஃபேமிலி தான் அரசாங்கம், கவர்மெண்ட். இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அரசாங்கங்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அது ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருக்கலாம், இல்லை மக்களுக்கு ஏதோ ஒரு நலத்திட்டம் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது வந்து 2026 அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ 2026 2 வீடோடைய ஜிடிபியும் 10,000 ரூபா. இப்போ 2027 அடுத்த வருஷம் எடுத்துப்போம். அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, இப்போ 2 பேர்கிட்டையும் வாஷிங் மிஷின் இல்லை. இப்போ 2 பேருமே வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீடு ஏவுடைய வருவாய் என்ன 10,000 ரூபா தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வருவாய்க்கு உட்பட்டு எந்த வாஷிங் மிஷின் கிடைக்குதோ அந்த வாஷிங் மிஷினை மார்க்கெட்டில் வாங்குறாங்க. ஸோ இப்போ வீடு ஏவுடைய 2027 ஜிடிபி என்ன, அதுவும் 10,000 ரூபா. இப்போ வீடு ஏவுடைய 2026 ஜிடிபி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினப்போ 10,000 ரூபா, 2027 வாஷிங் மிஷின் வாங்கினப்போயும் 10,000 ரூபா. ரெண்டுமே அவங்களுடைய வருவாயான 10,000 ரூபா வச்சு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வீடு பி என்ன பண்ணுறாங்க, 2027 ஒரு ஹைடெக்கான வாஷிங் மிஷினாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதிகமாக செலவு பண்ணி ஒரு ஹைடெக்கான ஒரு வாஷிங் மிஷின், ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வருவாயிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 5,000 ரூபா தான். ஸோ 7,000 ரூபா குறையுது. அந்த 7,000க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 2027 7,000 ரூபா கடனை வாங்கி, ஸோ அவங்களுடைய வருவாய் 5,000, 7,000 ரூபா கடன், ரெண்டுத்தையும் போட்டு 12,000 ரூபாய்க்கு ஒரு ஹைடெக்கான ஒரு வாஷிங் மிஷினை வாங்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ஜிடிபி என்ன, 12,000 ரூபா. வீடு ஏவுடைய ஜிடிபி 10,000 ரூபா, ஆனால் வீடு பியுடைய ஜிடிபி 12,000 ரூபா. அவங்க கடன் தான் வாங்கியிருக்காங்க, கடனை வாங்கி தான் ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஜிடிபி அதிகம், ஏன்னா அவங்க 12,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்காங்க. ஸோ வீடு பியுடைய ஜிடிபி 12,000. இப்போது ஜிடிபி க்ரோத் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இப்போ வீடு ஏ எடுத்துக்கிட்டோம்னா 2026 எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 10,000. 2027 எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதுவும் 10,000. ஸோ 10,000 மாற்றமே கிடையாது. ஸோ அவங்களுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் 0% க்ரோத் ரேட். இப்போ வீடு பி எடுத்துக்கிட்டோம்னா 2026 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. வீடு பி வந்து 2027 12,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் 10,000 விட போன வருஷம் 10,000, இந்த வருஷம் 12,000. ஸோ 2,000 ரூபா அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் 20%. ஓகேவா? ஸோ இப்போது வெளியிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ வீடு ஏவும் இல்லை, வீடு பியும் இல்லை. இந்த வீடு ரெண்டு வீடியும் வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸோ ஒருத்தவங்க யாரோ பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கண்ணோட்டத்துக்கு எப்படி இருக்கும்? வீடு ஏ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு பேசிக்கான ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வீடு பி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு ஹைடெக்கான ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்ணோட்டம் வீடு ஏவை விட வீடு பி நல்லா வளர்ந்த மாதிரி தோணும். ஸோ ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறப்ப வளர்ந்துருக்கிற மாதிரி தோணும், கரெக்டாக? ஆனால் அதுக்கான அவங்க எப்படி வாங்கினாங்க, எதை வச்சு வாங்கினாங்க, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் மணி என்ன, அதை பற்றிலாம் யாரும் கேர் பண்ண போகிறது கிடையாது. ஆக மொத்தம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்துருக்கு. ஓகேவா? ஏன்னா வீடு ஏ 10,000 மதிப்பிலான பொருள், வீடு ஏ 12,000 மதிப்பிலான பொருள் 2027. ஸோ ஆக மொத்தம் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. ஆனால் அதோடைய சோர்ஸ் ஆஃப் மணி என்னன்றதை யாருமே கவலைப்பட போகிறதில்ல. அதுதான் ஜிடிபியும் கூட. ஜிடிபிக்கும் சோர்ஸ் ஆஃப் மணி என்னன்றது தேவையில்லை. ஆனால் ஆக மொத்தம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு செலவு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ மக்களோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கையை விட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஜிடிபி. ஸோ இப்போது கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களுடைய வருவாயிலேருந்து அந்த ப்ராஜெக்ட் அறிவித்தாங்கன்னா அதுதான் வீடிஏ. அவங்க வருவாய் பத்தாமல் வருவாயை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் அறிவிக்கிறாங்க, அதுக்காக கடனை வாங்குறாங்க, கடனை வாங்கி அந்த ப்ராஜெக்டை நடத்தி முடிக்கிறாங்கன்னா அதுதான் வீடு பி. ஓகேவா? ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வீடு ஏ கம்மியாக வளர்ந்த மாதிரி தோணும், வீடு பி அதிகமாக வளர்ந்த மாதிரி தோணும். ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா வீடு பி கடனை வாங்கி வளர்ச்சியை உண்டாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து வீடு பியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெப்ட் ட்ரிவன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. வீடு ஏ வந்து ரெவென்யூ ட்ரிவன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நாட்டுடைய இல்லை ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரத்தை ஜிடிபியை வச்சு மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபியை நம்ம எடுத்துக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜிடிபியை பார்க்கணும், ஆனால் ஜிடிபி மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஜிடிபியோட சேர்த்து டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்ற இன்னொரு பேராமீட்டரும் பார்க்கணும். அதோட அந்த நாட்டுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்னன்றதையும் பார்க்கணும். அதாவது அவங்க பட்ஜெட் போடுறப்ப அது சர்ப்ளஸ் பட்ஜெட்டா, அதாவது அவங்களுடைய ரெவென்யூ, அவங்களுடைய வருவாய்க்கு உட்பட்டு செலவுகள் இருக்கா, இல்லை அவங்க வருவாயை தாண்டி செலவுகள் இருக்கா. அவங்க வருவாய்க்கு உட்பட்டு செலவு இருந்துச்சுன்னா அதுதான் வீடு ஏ சர்ப்ளஸ் பட்ஜெட். உங்கள் வருவாயை தாண்டி செலவுகள் இருந்துச்சுன்னா அதுதான் வீடு பி டெஃபிசிட் பட்ஜெட். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அந்த நாட்டுடைய இல்லை அந்த மாநிலத்துடைய இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஜிடிபி மட்டும் பார்க்கக்கூடாது, ஜிடிபியோடு சேர்த்து ஜிடிபி டு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, ஃபிஸ்கல் டெஃபிசிட், இன்ஃப்ளேஷன் ரேட் இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அந்த நாட்டுடைய ரெவென்யூ என்ன இதெல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் உண்மையிலேயே அந்த மாநிலமோ இல்லை அந்த நாடோ வளர்ந்துருக்கா இல்லை
வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குதான்றத இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும். வெறும் ஜிடிபியை வச்சு நம்ம பார்த்தோம்னா வளர்ச்சி அடைந்த மாதிரி தான் தெரியும். ஓகேவா? ஸோ ஜிடிபியோடைய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அதில் பணம் எங்கேருந்து வந்துச்சு, செலவு பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சுன்றத அதில் நம்ம பார்க்கவே முடியாது. அதை கால்குலேட்டே பண்ணாது. அதுதான் ஜிடிபியோட ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஒரு நம்ம தேசத்துடைய பட்ஜெட்டோ இல்லை நம்ம மாநிலத்தோடைய பட்ஜெட்டோ போடுறாங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டா இல்லை டெஃபிசிட் பட்ஜெட்டா, இன்ஃப்ளேஷன் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது விலைவாசி உயர்வு அதுதான் அந்த ரேட் சொல்லுவாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு, இன்ஃப்ளேஷன் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தேசத்தோ இல்லை அந்த மாநிலத்துடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் சேர்த்து ஜிடிபி க்ரோத்தும் எவ்வளோ இருக்குன்றது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த ஒரு நாடோ இல்லை அந்த மாநிலமோ உண்மையான வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you again on next video. Bye.